சங்கத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சங்கத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் ஆயிரக்கணக்கான அரசு நிறுவன ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. அரசின் அதிரடி அறிவிப்பு. மற்றும் ஒரு 6 லட்சம் அமெரிக்க டாலர் நிதி மாயம். அமைச்சர் வெளியிட்ட தகவல். வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் 51 மில்லியன் ரூபாய் மாயம். நாமல் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். நிதியமைச்சின் செயலாளர் வீட்டிற்கு முன்னால் பதற்றம். குவிக்கப்பட்ட போலீசார். சாணத்தால் தாக்கி விரட்டப்பட்ட போராட்டக்காரர்கள். ஊடாக உங்கள் விளம்பரங்களை சரியான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்க்கின்றோம். இன்று இணையுங்கள். மின்னஞ்சல் முகவரி KATHIR606@gmail.com. உங்களின் அடுத்த வெற்றிகரமான விளம்பர பயணத்தை இன்றே தொடங்குவோம். 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடி. அரசு அதிகாரிகளுக்கு அதிரடி தடை. திரைசேரியின் டாலர் கையாடல் குறித்து விவாதிக்க அரசு மறுப்பு. எதிர்க்கட்சிகள் கடும் அதிருப்தி. டிட்வாவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இடைக்கால தங்குமிடம். அரசாங்கத்திடமிருந்து மகிழ்ச்சி செய்தி. பௌத்த தேரர்களின் போதைப் பொருள் கடத்தலுக்கான பின்னணியில் மாற்று மத வர்த்தகரா? இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி விரிவான செய்திகள். 9,000க்கும் மேற்பட்ட அரசு நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களை நிரந்தரமாக பணியமர்த்துவதற்கான சுற்று நிரூபத்தை வெளியிட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதன்படி அரசு நிறுவனங்களில் தற்காலிக பதிலீடு ஒப்பந்தம் அல்லது நிவாரண அடிப்படையில் பணியாற்றும் சுமார் 9,800 ஊழியர்களை நிரந்தரமாக பணியமர்த்துவதற்கான சுற்று நிரூபத்தை வெளியிடுவதற்கே அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பல்வேறு அரசு திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களில் நீண்டகாலமாக நிரந்தர நியமனங்களின்றி பணியாற்றி வந்த சுமார் 9,800 ஊழியர்களுக்கு இதன் மூலம் நிவாரணம் கிடைக்க உள்ளது. இதுவரை காலமும் தினக்கூலி அடிப்படையிலும் ஒப்பந்த அடிப்படையிலும் பணியாற்றியவர்கள் இந்த புதிய நடைமுறையின் கீழ் நிரந்தர சேவையில் உள்வாங்கப்பட உள்ளனர். இந்த ஊழியர்களை நிரந்தரமாக்கும் செயற்பாடுகளை முறைப்படுத்துவதற்காக உரிய அரசு நிர்வாக சுற்று நிரூபத்தை உடனடியாக வெளியிடுவதற்கு அமைச்சரவை அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளது. நீண்ட காலமாக தொழில் பாதுகாப்பு இன்றி பணியாற்றி வந்த இந்த ஊழியர்களின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிய வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தபால் திணைக்களத்தால் செலுத்தப்பட்ட வெளிநாட்டு பணம் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு கிடைக்காத சம்பவம் குறித்து அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச ஒரு சிறப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிப்பதற்கான ஊடக சந்திப்பில் பங்கேற்ற போது திரைசேரியில் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் குறித்து விளக்கம் அளித்த அமைச்சர் அஞ்சல் துறையில் நடந்த இந்த சம்பவத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அமெரிக்க அஞ்சல் துறைக்கு செலுத்தப்பட்ட 6 லட்சம் டாலர் அஞ்சல் துறைக்கு கிடைக்கவில்லை என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் குறித்து அத்துறை ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அது எவ்வாறு நிகழ்ந்தது என்பது தொடர்பில் அஞ்சல் திணைக்களம் மற்றும் குற்றவியல் புலனாய்வு திணைக்களத்தால் ஒரு விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஹேக்கர்களின் கைகளுக்கு சென்ற சம்பவம் தொடர்பாக நிதியமைச்சின் செயலாளர் ஹர்சன சூரிய பெருமவுக்கு எதிராக கொழும்பில் எதிர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார உள்ளிட்ட குழுவினர் நேற்று காலை பெலவத்தை அக்குரேகொடவில் உள்ள நிதி அமைச்சின் செயலாளரின் இல்லத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது ஹர்சன சூரிய பெருமவின் இல்லத்திற்கு அருகே குறித்த குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது ஆர்ப்பாட்டக்காரர்களை இலக்கு வைத்து அங்கிருந்தவர்களால் முட்டை மற்றும் சாண வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் அந்த இடத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதுடன் தாக்குதலை தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையே முருகல் நிலை ஏற்பட்டு பதற்றமான சூழல் நிலவியுள்ளது. இதனையடுத்து நிலைமையை கட்டுப்படுத்த சம்பவ இடத்திற்கு போலீசார் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து போலீசார் இரு குழுக்களுக்கும் இடையே இடம்பெற்ற மோதலை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து அங்கிருந்தவர்களை அகற்றியுள்ளனர். இதேவேளை அரச திரைசேரிக்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடி சம்பவம் தொடர்பில் 5 அரசு அதிகாரிகளுக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை அரசு திரைசேரிக்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில்
குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் ஆதாரங்களை சமர்ப்பித்துள்ளது. இந்த பாரிய நிதி மோசடி தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் ஒரு கட்டமாக சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் 5 அரசு அதிகாரிகளுக்கு வெளிநாடு செல்வதற்கு நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நிதி முறைகேடுகளை அரசு குறைத்து மதிப்பிட முயல்கின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் ஒப்பந்ததாரர்களுக்கு தவறுதலாக அனுப்பப்பட்ட தொகையில் 51 மில்லியன் ரூபாய் இன்னும் கணக்கில் காட்டப்படாமல் மாயமாகவே இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் இரட்டை கொடுப்பனவுகள் குறித்த குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என்று பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன அண்மையில் தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையிலேயே நாமல் ராஜபக்ச தனது எக்ஸ் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். அமைப்பில் ஏற்பட்ட பிழை காரணமாக ஒப்பந்தக்காரர்களுக்கு 263 மில்லியன் ரூபாய் தவறுதலாக அனுப்பப்பட்டதை இலங்கை வங்கியின் நிதி திரும்பப் பெறும் அறிவித்தல் மிக தெளிவாக உறுதிப்படுத்துகின்றது. இவ்வாறு தவறுதலாக கைமாறிய தொகையில் 51 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான தொகை இதுவரை மீளப் பெறப்படவோ அல்லது கணக்கில் காட்டப்படவோ இல்லை என்றும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த விவகாரத்தில் அமைதி காப்பதையும் அரசின் மறுப்பு அறிக்கைகளையும் அவர் கடுமையாக சாடியுள்ளார். கடந்த காலங்களில் சர்ச்சையை ஏற்படுத்திய திரைசேரி மின்னஞ்சல் மோசடி போன்ற விவகாரங்களுடன் இதனை தொடர்புபடுத்திய நாமல் ராஜபக்ச அரசு உண்மைகளை மறைக்க முற்படாமல் நடந்த தவறுக்கு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். எவ்வாறெனினும் மக்களின் வரிப்பணம் முறையாக கையாளப்படுகின்றதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டியது அரசின் கடமை என்றும் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். திரைசேரியினால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் நிதி 3ஆம் தரப்பு ஒன்றுக்கு கைமாற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் எதிர்க்கட்சியினரால் கோரப்பட்ட விசேட நாடாளுமன்ற விவாதத்தை ஆளும் தரப்பு நிராகரித்துள்ளது. சபாநாயகர் தலைமையில் நேற்று நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தின் போது இந்த விவகாரம் தொடர்பில் ஒருநாள் விவாதத்தை நடத்துமாறு எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. எனினும் எதிர்க்கட்சியினரின் இந்த கோரிக்கையை ஆளும் தரப்பு ஏற்க மறுத்து நிராகரித்துள்ளது என்று எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜந்த கருணாதிலக தெரிவித்தார். நாட்டின் நிதி பாதுகாப்பு மற்றும் திரைசேரியின் பொறுப்புக்கூறல் குறித்த பாரிய சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் அது குறித்த விவாதத்திற்கு ஆளும் தரப்பு இடமளிக்காதது எதிர்க்கட்சியினரிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிதி மோசடி விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தப் போவதாக எதிர்க்கட்சி தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. செல்வனூடாக உங்கள் விளம்பரங்களை சரியான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்க்கின்றோம். இன்று இணையுங்கள். மின்னஞ்சல் முகவரி KATHIR606@gmail.com. உங்களின் அடுத்த வெற்றிகரமான விளம்பர பயணத்தை இன்றே தொடங்குவோம். சைபர் குற்றவாளிகளுக்கு திரைசேரி மூலம் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் வழங்கப்பட்டமையானது அரசு அதிகாரிகளின் கடுமையான பொறுப்பற்ற செயலாகும் என அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்தார். குறித்த நிதி மோசடியுடன் தொடர்புடையதாக கூறப்படும் அதிகாரிகள் குறித்து ஏற்கனவே விசேட விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. முதற்கட்ட விசாரணைகளில் தவறு இழைத்ததாக கண்டறியப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது நடைபெற்று வரும் விரிவான விசாரணைகளின் முடிவுகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக அடுத்த கட்ட கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த விவகாரத்துடன் தொடர்புடைய ஏனைய தரப்பினர் மற்றும் பின்னணியில் உள்ளவர்கள் குறித்தும் தீவிர அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. விசாரணைகள் எவ்வித தடையுமின்றி தொடர்கின்றதாகவும் அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். தாய்லாந்திலிருந்து பெருந்தொகை போதைப் பொருளை கடத்தி வந்த பௌத்த தேரர்களின் பின்னணியில் மாற்றுமத வர்த்தகர் ஒருவர் இருப்பதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் சுமார் 110 கிலோகிராம் எடை கொண்ட குஷ் மற்றும் கசிஸ் போதைப் பொருட்களை தாய்லாந்திலிருந்து விமானம் மூலமாக கடத்தி வர முற்பட்ட 22 இளம் பௌத்த பிக்குமார் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தனர். குறித்த பௌத்த பிக்குமாரின் தாய்லாந்து பயணத்திற்கான ஏற்பாடுகள் மற்றும் அதற்கான செலவினங்களை காலி பிரதேசத்தில் வசிக்கும் மாற்றுமத வர்த்தகர் ஒருவரே வழங்கியுள்ளதாக போலீசாரின் விசாரணைகளில் தற்போது தெரிய வந்துள்ளது என செய்திகள் வெளியாகியுள்ளன. அத்துடன் சம்பவம் தொடர்பில் தற்போதைக்கு கைது செய்யப்பட்டுள்ள அமிதானந்த தேரர் உள்ளிட்ட முக்கிய சந்தேக நபர்களின் வழக்கு செலவுகளையும் குறித்த வர்த்தகர் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் குறித்த வர்த்தகரை கைது செய்வதற்கான விரிவான விசாரணைகளை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகள் தற்போது முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர்
ஷமி சில்வா தனது பதவியிலிருந்து விலக தீர்மானித்துள்ளார். செயற்குழு கூட்டத்தின் போது அவர் இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஷமி சில்வா 2019ஆம் ஆண்டு முதன்முறையாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டதுடன் அன்று முதல் இதுவரையான 7 ஆண்டு காலம் அப்பதவியில் நீடித்தார். கடந்த காலங்களில் அவருக்கும் கிரிக்கெட் நிர்வாகத்திற்கும் எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போதைய கிரிக்கெட் நிர்வாகத்தை பதவியிலிருந்து விலகுமாறு அரசாங்க தரப்பு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. தற்போது பெரும் பேசுபொருளாக உள்ள கிரிக்கெட் வீரர்களின் முகாமையாளர் ஒருவர் மற்றும் சிரேஷ்ட கிரிக்கெட் வீரர்கள் சிலர் உள்ளிட்ட தற்போது பெரும் பேசுபொருளாக உள்ள கிரிக்கெட் வீரர்களின் முகாமையாளர் ஒருவர் மற்றும் சிரேஷ்ட கிரிக்கெட் வீரர்கள் சிலர் உள்ளிட்ட குழுவினர் அரசாங்கத்தின் உயர்மட்ட தரப்பினரை சந்தித்து தற்போதைய கிரிக்கெட் நிர்வாகம் குறித்து முறைப்பாடு அளித்திருந்த பின்னணியில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செங்கதிரின் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள்.